இன்னைக்கு நம்ம டெலிகோனா சரியோட எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். இதுதான் லாஸ்ட் எபிசோட். இதில் வந்து ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாருமே வளர்ந்துட்டாங்க. ரஃபேலு ஏஞ்சலிக்காவும் அவங்க அப்பா மாதிரியே அந்த வால்ட் ஏஜென்சியில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு நாள் எல்லாருமே ஜங்ஷன் வராங்க. ஏன்னா யூ வந்து கிளானுங்கிற அந்த ஸ்கூல் முடிச்சுட்டு திரும்பி வரானா. அவனை வரவேற்போன்னு சொல்லிட்டு அந்த ட்வின்ஸ் பொண்ணுங்க தியோடோரு இவங்க 5 பேருமே இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 12 வயசுல இவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டதான். இப்போதான் திரும்பி பார்த்துக்க நேரம் கிடச்சிதான். அப்படியே பேசிட்டு யூ வந்துடுறான். யூ கூட ஒரு ஃப்ரெண்டும் வந்திருப்பான் சோஃபின்னு சொல்லிட்டு. அவன் தான் யூவோட பெஸ்ட் ஃப்ரெண்டா. அதே அவங்க அண்ணன்ட்ட சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அவங்க அண்ணன் தம்பி இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தூக்கிலாம் கொஞ்சிட்டு இருக்கான். அப்படியே சரி வாங்க ஒரு ரெஸ்டாரண்ட் போவோம், எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு அங்கே பேசிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறமாட்டி நைட் ஆயிடுது, எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அதே மாதிரி வாடா அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு யூவை கூட்டிட்டு இவனும் வந்துடுறான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்புறம் பார்த்தா நம்ம ரஃபேல் வந்து இந்த ட்வின்ஸ் பொண்ணுங்க இருக்காங்களா, அதில் ஒரு பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்படியே நாட்கள் போகுது, அவளுக்கு குழந்தை பிறக்குது. வாங்க அப்பா சீக்கிரம் வாங்க, இப்போதான் வந்து டாலியை கூப்பிடுறாங்களே, குழந்தை பிறந்துட்டான் வந்து பாருங்க எவ்வளோ அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை அழுகுது. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ கண்ணு முழிக்கிறான். பார்த்தா இது எல்லாமே ஹீரோக்கு வந்து கனவு. யூ தான் பக்கத்தில் அழுதுகிட்டு இருக்கான். ஓ இதெல்லாம் கனவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அடுத்த சீனில் கட்டுறாங்க. அப்படியே இங்கே வில்லப்பயல்களை கட்டுறாங்க. இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, ஓ ஜுரா செத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வரப்ப அந்த வண்டியை உடச்சி, ஏன்னா இன்னும் தான் இவங்களோட பாஸை பிடிக்கலையே, அந்த பாஸ் ஆளுங்களை அனுப்பிச்சி விட்டு இந்த 3 பேருமே கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கான். பாஸுக்கு இன்னும் வேலை இருக்கான் அவங்கள வச்சு, அதனால தான் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த டீமும் இவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அடுத்த சீனில் லா ஜானஸை தான் கட்டுறாங்க. அவர் வந்து டினோட்டையும் ஹென்ரிக் வெயிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு, இது மாதிரி அந்த வில்லப்பயலுக தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்து இப்படி விடுறதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு டினோ பேசிட்டு இருக்க. அதோட என்ட்ரிக்கோ என்ன சொல்றான்னா, ஒருவேளை நம்ம போலீஸ் டீம்லயே யாராச்சும் ஸ்பை இருக்கலாம் வில்லங்கி டீமுக்காக, நம்ம முதல்ல நம்ம போலீஸ் டீமை விசாரிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதோட லா ஜோனஸ் கேட்குறாரு, ஆமா இந்த டாலியும் கிரிஹார்டும் எங்கே போனாங்க வரலையே அப்படின்னு சொல்கிறப்ப, இன்னைக்கு ஆனிவர்சரி மறந்துட்டீங்களா அப்படிங்கிறப்ப, ஆமாம் 1 வருஷம் ஆயிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அங்கே காட்டுறாங்க, ஏன்னா டாலியோட ஒய்ஃப் இறந்து போய் 1 வருஷம் ஆயிடுச்சா, அதுக்காக மரியாதை செலுத்துறதுக்காக 2 பேரும் இங்கே வந்திருக்கிறாங்க. முன்னாடி நின்றுட்டு ரஃபால் சொல்லிட்டு இருக்கான், நான் வந்து யூவை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வாக்கு கொடுத்துட்டு இருக்கான். சந்தோஷமா அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்க அடுத்த சீமில் பார்த்தா வில்லிங்க டீம் தான் கட்டுறாங்க. அந்த பாஸ் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பாஸ் உட்காந்து அந்த வில்லிங்கள்ட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான், இது மாதிரி ட்ரூ ஆஃப் ஃபேம்ப்னா என்ன நம்மளுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் திருப்பி சொல்லிட்டு இருப்பான். அவர் கடவுள், அவரோட மைண்டில் தான் நம்ம எல்லாருமே கணக்கில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அந்த கேக்கி பொண்ணுக்கே போர் அடிச்சிருது. இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தா, ஏன்னா அப்படி இருக்க அந்த கடவுள் வந்து எப்போதுமே டிப்ரெஷன்லயே இருக்கிறாராம். அவரை சந்தோஷமா வச்சுக்கணும், அவர் வந்து நிம்மதியா ஒரு ஜாலியா இருக்கணும், அதுக்காக தான் இந்த இயக்கத்தையே உருவாக்கி இருக்கிறான் அந்த வில்லப்பையன். அதான் சொல்லிட்டு இருக்கான். அதோட ஏன் இவங்க எல்லாருமே கக்கூன் பருவநிலையிலேயே இருக்க வச்சிருக்கிறான்னா, அப்படி கக்கூன் பருவநிலையில இருக்கிறவங்களால தான் அந்த கடவுளோட சீக்கிரம் கனெக்ட் ஆக முடியுமா. அதனால தான் உங்க எல்லாருக்கும் அந்த மெடிசனை உருவாக்கி கொடுத்து உங்களை கக்கூன் பருவநிலையிலேயே இருக்க வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவன் அப்படியே வரான். ஒரு பெரிய சர்ச் மாதிரி வச்சிருக்கான். ஃபாதரா இருப்பான் போல. அப்ப ஏத்தாப்புல குழந்தைய கொண்டு வந்து கொடுக்குறாரு. நான் வாங்கிக்கிறேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சொல்றாரு. அவன் பேரு சோஃபியா. நம்ம டாலி கூட கனவுல பார்த்தோன்னே யூக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடப்பானே சோஃபின்னு சொல்லிட்டு, அந்த பையதான் இவன் போல. அந்த குழந்தைய பத்தி இவன் சொல்லிட்டு இருக்கான். போன எபிசோட்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, நெபுலா வில்லேஜ்ல இருந்து தப்பிச்சு போனவங்க 3 பேரு, ஜுராஸு, இன்னொரு ஒரு பையன், அப்புறம் ஒரு குழந்தை. அந்த குழந்தை தான் இந்த குழந்தையா. அவனை நான் வந்து கடவுளுக்குன்னே வளர்க்க போறேன், நீ வந்து அவரை சந்தோஷப்படுத்த போற, காத்துருங்க கடவுளே, இந்த பையன் உங்களை சந்தோஷப்படுத்துவான் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த ஆளு பேசிட்டு இருக்காரு. அப்படின்னா நம்ம டாலி கண்ட கனவு உண்மையா நடக்க போகுது போலயே, அவன் ஃபியூச்சரை தான் கனவா காண்றான் போல. அப்படியே அடுத்த சீன்ல கட்டுறாங்க. இங்கே பார்த்தா நம்ம டீம் எல்லாருமே பிக்னிக் வந்திருக்காங்க. ஜாலியாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. இதில் பசங்க சண்டை வரப்பட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருக்கப்பயே அப்போ தான் யூ எந்திரிச்சு நடக்க ட்ரை பண்ணுறான். அப்படியே யூவே எல்லாரும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீரீஸ் முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான சீரீஸ் எடுத்துகிட்டு வரேன். அதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.